ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 21 டே 21. 21வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். ஜான்வரி 16 கேரளால ஒரு சம்பவம். ஆ அங்க பஸ்ஸில வந்து சம்ஜிதான்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவங்க ட்ராவல் பண்றாங்க. அங்க அவங்க கூட சக சக ட்ராவலர் வந்து அவங்கள ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ. அவர் கை இவங்க மேல தவறுதலா பட்டுச்சோ, தெரிஞ்சு பண்ணாரோ, ஆ ஒரு ஹராஸ்மென்ட் கேஸ் இது மாரி நடக்குதுன்ட்டு ஒரு வீடியோ அவங்க சமூக வலைதளத்தில போட்டிருந்தாங்க. அத ஒரு 20, 25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதில முக்காவாசி பேர் அவர வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி, ஆ பெண்களுக்கு சேஃப் இல்ல, அது இல்ல, எ பாதுகாப்பா எங்கேயும் போ முடியல அப்படின்ற மாரி அவர நல்லா பேஷ் பண்ணி, ஆ இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரு அவரு ஒரு நாள் முழுக்க இந்த சம்பவம் நடந்தது 16ஆம் தேதி. 17ஆம் தேதி அவர் வந்து ஃபுல் டிப்ரஷன்ல இருந்தாரு. ஆப்வியஸா எப்படி எதிர்கொள்ள முடிய போகுது உலகத்த இனிமேலு அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு வந்திருக்கும். அ அவர் மேல தவறு இல்லாத பட்சத்தில அவர் அப்படி யோசிச்சிருக்கலாம். அந்த அவரே தெரிஞ்சு பண்ணியிருந்தாலுமே இந்த மாரி ஒரு ஆன்லைன் தாக்குதலுக்கு உண்டாகும்போது எல்லாரோட செம்ம டிப்ரஷன் ஸ்டேட்ல போயிடுவாங்க. ஸோ அவருக்கும் அந்த மாரி ஸ்டேட்லயே இருந்திருக்காரு. அடுத்த நாள் சண்டே ஜான் 18 வந்து காலையில ஒரு 7 மணிக்கு அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அ ஃபேன்ல வந்து ஹேங் பண்ணிக்கிட்டாங்க அவரே. ஸோ அவங்க ஃபேமிலி திருப்பி ரிட்ரீவ் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் குடுத்துருக்காங்க அந்த பொண்ணு மேல. அந்த பொண்ணுமே அவங்க சமூக வலைதளத்தில போட்ட வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஆ கேரளால ரொம்ப வைரலா போகுது. இந்திய லெவல்ல கூட இன்னைக்கு ஃபுல் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம். இந்த சம்ஜிதான்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து தன்ன ஹராஸ் பண்ணதா புகார் ஒரு வீடியோ விட்டதுனால, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா கொஞ்சம் ஒரு தெரிஞ்சு பண்ண மாரி தெரியாது. போலீஸ் தான் முடிவு பண்ணணும். அது எப்படின்ற மாரி ஒரு சு சு ஆனா, ஒரு லேமனா நம்ம பார்க்குறப்போ, அவர் மேல தப்பில்லாத மாரி தான் தோணுது. அ ஜஸ்ட் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு பேக் சைடா இல் ஆ இது பண்ணியிருக்காப்ல. அப்ப அவங்க மேல டச் பண்ணியிருக்கு. ஸோ, இத அவங்க செல்ஃப் ரெக்கார்டிங் பண்ணி, இந்த மாரி சேஃப் இல்ல வுமன்ஸ்க்கு ஹராஸ்மென்ட் எங்க போனாலும் நடக்குதுன்ற மாரி ஒண்ணு 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 போட்டிருந்தாங்க. ஆ அந்த பொண்ணுக்கும் இது ஒரு பெரிய ஒரு டிப்ரஷன்ல போயிருப்பாங்க. இந்த மாரி நம்ம புகார் குடுத்த ஆளு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாரி. அப்படி அவங்க மனநிலையும் இப்போ வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஸோ வந்து அவங்களையும் இப்போ எல்லாருமே இப்போ போன 17ஆம் தேதி அவர திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பொண்ண ஃபுல்லாவே பேஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் மீடியால. அண்ட் ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவம் உண்டாயிருச்சு. ஸோ இதிலிருந்து என்னென்ன எப்ப வேணா, யாருக்கு வேணா, என்ன வேணா நடக்கும். அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. இன்னொன்னு நம்ம சந்திக்கிற நபர்கள் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல உலா வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட பயணிக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம சந்திக்கிறவங்க எல்லாருமே. ஸோ வந்து நம்ம வார்த்தைகள பயன்படுத்துறதா இருக்கட்டும், நம்மளோட செயலும் வந்து பெரும்பாலும் ஒரு பாதிப்படையாத மாரியே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கும் சேஃபு. இப்ப அந்த பொண்ணுக்கும் பாதிப்பு தானே. அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணதுனால இப்படி. கொஞ்சம் பொறுமையா அது என்னன்ட்டு இது பண்ணிட்டு பார்த்துருக்கலாம். அந்த சூழ்நிலையில அந்த ஹேஸ்டியா ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ, எல்லாமே ஹேஸ்டியா முடிஞ்சிருச்சு. ஸோ, ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க அவருக்காக. அவங்க ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு இத கடந்து வரதுக்கு நெறைய தேவைப்படும். ஆ அதுதான் நான் என்ன இந்த இதுலேருந்து பார்க்குறேன்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்றவங்க, ஆன்டர்பிரினரா இருக்கிறவங்க, ஒரு வேலை குடுக்குற இடத்துல இருக்கவங்க, எல்லாருக்குமே இப்ப நம்ம கஸ்டமர் மேலேயே நமக்கு சில நேரத்தில கோவம் வரும். யாராவது ஒரு கிரெடிட் வச்சவங்க குடுக்கல, இல்ல ஒரு அ ஒரு பிசினஸ் நல்லா போகாதப்ப அந்த யார் மேலயாவது காட்டுவோம். ஆ ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவோம். கொஞ்சம் எதிர்த்து பேசாதவங்க
எதிர்த்து பேச மாட்டாங்க. சாதுவா இருக்கவங்ககிட்ட போய் அதிகமா நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த மாரி இதெல்லாம் நம்ம குறைச்சுக்கிறது நல்லது. நம்ம அந்த 2, 3 வீடியோ முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். இந்த Zepto வந்து எவ்வளவோ கோடி வந்து செலவு பண்றாங்க. நம்ம இப்போ பிசினஸ் இப்போ நடக்கலனாலும், இப்ப இருக்க கஸ்டமர் இருந்தா போதும். நம்ம வந்து இன்னொரு லாங் டைம்ல சம்பாரிச்சுக்கலாம். எப்ப வேணா இவங்ககிட்டருந்து சம்பாரிச்சுக்கலாம். அப்படின்ற அங்கருந்து அந்த விஷயத்த எடுத்து நீங்க எல்லாமே உங்க லைஃப்ல நீங்க எந்த நிலைமையில இப்ப இருந்தீங்கனாலுமே, அ ஒரு வியாபாரத்துல இல்ல ஒரு ஆன்டர்பிரினியரா இருந்தீங்கன்னா, அ அவன் அவ்வளோ கோடி செலவு பண்ணியே அவனோட இத தக்க வச்சுக்கிறதுல இருக்கான். நமக்கு எந்த பண பாதிப்பு இல்லனாலுமே நம்ம ஒரு ஈகோக்காக இப்போ ஒரு ஒரு பை சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஒரு கஸ்டமரு. ஏன் ஒரு பை கொண்டு வரோம்? நம்ம குடுக்குறதுக்கு நமக்கு இதுக்கு ஒரு ரூ. 2 நம்ம லாபத்துலருந்து போகுதே என்று நெனைப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, கோடி கோடியா விட்டாலுமே நம்ம அ கஸ்டமர் வந்து வாங்குனா போதும் பொருள்ன்ற மாரி இருப்பான். நமக்கு லாபமும் குடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே நமக்கு அந்த ஈகோ கிளாஷ் இருக்கும் எப்பயுமே. எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருக்கும். ஸோ இந்த இத மாத்திக்கணுன்ற ஒரு ஒரு சப்ஜெக்ட் இதுலருந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கஸ்டமர் இஸ் த கிங் ஆப்வியஸ்லி அண்ட் எவ்ரி பெர்சன் யூ மீட் ட்ரீட் தெம் வெல் அண்ட் பி இட் உங்க ஃபேமிலில இருந்தாலும் சரி, நீங்க சந்திக்கிற வெவ்வேறு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ட்ரீட் தெம் வெல் அண்ட் அதான் நம்மோ எந்த மாரி அவங்க எல்லாருமே சில பேர்லாம் இது இப்படிதான் நம்ம வந்து கடந்து வந்துரலான்ற மைண்ட் செட் நம்ம மோட்டிவேஷனாவே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை இருக்காது. அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது. தப்பான முடிவு எடுக்கிற மாரி ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருப்பாங்க நெறைய பேரு. ஆ நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த எதிர்கொள்ற சக்தி வந்து கம்மியா இருக்கிற நெறைய பேரு நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இப்போ என்ன கேரளால இப்ப எல்லா பஸ்லயும் பசங்க, ஆண்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் மாரி செஞ்சு, அவங்க சுத்தி கட்டிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாவே அதுதான் ட்ரெண்டிங். நெறைய கார்ட்போர்ட் சேல்ஸ் அதிகமாகுது. யாரையும் தொடாம இருக்கிறதுனால, தொட்டுட்டா தான் இந்த மாரி வீடியோ எடுத்து போட்டுர்றாங்க பெண்கள் அப்படின்ற மாரி அதுக்கு எதிர்வினை ஆட்டிட்டு வர்றாங்க. இது அப்படியே அமைதி அடைஞ்சா பரவால்ல. அந்த பொண்ணு அவங்களோட இத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த மாரி நடந்திருந்தாலுமே, அவங்க இந்த மாரி யாருமே வேணும்னு சொல்ல மாட்டாங்க. தங்களோட இத ஒரு பப்ளிசிட்டிக்காக இத பண்ணியிருக்க மாட்டாங்கன்ட்டு நம்புறோம். ஆ இருந்தாலுமே அவங்களும் ஒரு மனநிலையில இருப்பாங்க. அத கடந்து வரதுக்கும் ஆ ஒரு டைம் எடுக்கும். அந்த அவங்களும் தப்பான முடிவு எடுக்காம இருக்கணும். அண்ட் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அண்ட் இப்ப ரீசென்ட்டா விஜய் அவங்க பரப்புரையில போல ஒரு 41 பேர் கரூர்ல இறந்தாங்க. இப்படிதான் அவருக்கு அந்த நேரத்தில அவருக்கும் அந்த மாரி ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை தான் இருந்திருக்கும். அவரும் சந்தோஷமா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு போயிருக்க மாட்டாங்க. அ அந்த மாரி யாரோட பாதிப்பையும் இப்ப நம்மளால தான்ற மாரி வாழ்நாள் ஃபுல்லா கடக்கணும்னா, ஒரு பெரிய அதோட பெரிய தண்டனை எதுவுமே இருக்காது. ஆ ஸோ வந்து ட்ரீட் எவரிஒன் சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் உங்க கஸ்டமர்ஸ நல்லா கோவப்படாதீங்க யார் மேலயும். இந்த சின்ன சின்ன இந்த அக்யூசேஷன் காஸ்ட்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க நமக்கு வியாபாரம் குடுத்தா போதுன்ற மாரி நம்ம ஈகோ நெறைய இடத்துல கிளாஷ் ஆகும் அவங்க கூட. ஸோ அப்ப கூட இந்த மாரி இந்த ஒரு சிந்தனைய மனசுல வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒருத்தன் ஆள் தெரியாத கஸ்டமருக்காக கோடி கோடியா செலவு பண்ணி அவங்க ஏதாவது ஒரு ரூ. 10 பொருள் வாங்குனா போதுன்ற முடிவு எடுக்கிறான் எங்கேயோ உட்காந்து. நம்ம எவ்வளவோ லாபம் குடுத்து வர கஸ்டமர் மேல கோவப்படுறது தேவையில்லாதது. எப்பயாவது நடக்கும். பட் எல்லாராலயும் அது வந்து எவ்வளோ லிமிட்டா நம்ம வச்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. நம்ம வியாபாரத்துக்கும் நல்லது. நம்ம செல்ஃப் இம்ப்ரூவைசேஷனுக்கும் நல்லது. ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். அண்ட் 21st டே கோயிங் குட் அண்ட் எல்லாரும் நல்லா இருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.